இன்னைக்கு நிலக்கோட்டையை முடிச்சுட்டு போட்டோலாம் கிடையாது. போட்டோ இல்லை என்கிட்ட. என்ன போட்டோ இருக்கா? இங்க பாரு, இந்த போட்டோ நான் எடுத்துட்டு வரல. நீங்க தான் மேல இருந்து குக்கியில இருந்து கொடுக்குறீங்க, என்கிட்ட கிடையாது. இந்த போட்டோக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, சரியா? நீங்க ஆசையா கேக்குறீங்க, நானும் காட்டிடுறேன். அவர் என்னதான் கண்ணாமண்ணு திட்டுறாரு. இப்போ எவ்வளவு பெருசா ப்ளோ போட்டிருக்கிற நீ. சரி, என்ன போட்டோ அது? எனக்கு தெரியாது. ஓ, இந்த போட்டோவா? சரி, இதை விட இன்னொரு சூப்பர் மேட்டர் என்கிட்ட இருக்கு. மதுரையில காலைல ஆரம்பிச்சு மதுரை முடிச்சுட்டு இப்போ திண்டுக்கலுக்குள்ள நுழைஞ்சு நிலக்கோட்டை முடிச்சுட்டு இப்போ வந்திருக்கிறேன். உங்களை எல்லாம் பார்க்க வந்திருக்கிறேன். திண்டுக்கலுக்கு வந்தா எப்பவுமே கூடுதல் மகிழ்ச்சி தான், கூடுதல் கெத்து தான். திண்டுக்கல்னால ஸ்பெஷல் தான். திண்டுக்கல்னா என்ன இங்க ஸ்பெஷல்? பூட்டு. கரெக்டா? இந்த சட்டமன்ற தேர்தலோட அடிமை கூட்டத்துக்கும் சங்கி கூட்டத்துக்கும் ஒரு சரியான பூட்டை இந்த திண்டுக்கல்ல போட்டாகணும். போடுவீங்களா? நீங்க போட்டீங்கன்னா தான், நீங்க இங்க கரெக்டா பூட்டை போட்டீங்கன்னா தமிழ்நாடு சேஃபா இருக்கும். தமிழ்நாடை காப்பாத்திரலாம். செஞ்சு காட்டுவோமா? உங்களுடைய எழுச்சியும் உற்சாகத்தையும் பார்க்கும் போது இன்னைக்கு திண்டுக்கல்ல அனைத்து தொகுதிகளையும் வெற்றி நிச்சயங்கிறது மட்டும் உறுதியா தெரியுது. நான் அறிமுகப்படுத்தி தான் உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர் வெற்றி வேட்பாளர் செந்தில்குமார இன்னைக்கு தலைவர் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஐபி அவர்களுடைய அன்பு மகன் தான் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு செந்தில்குமார். அவருடைய அன்பு மகன் சொல்றதை விட என்னுடைய உற்ற தோழன், என்னுடைய தம்பி, என்னுடைய கூட பிறக்காத ஒரு தம்பி, என்னுடைய உயிர் நண்பன் சொல்லலாம். அந்த செந்தில்குமாருக்கு, ஐபி செந்தில்குமாருக்கு வாக்கு கேட்பது நான் மிகுந்த பெருமையா நினைக்கிறேன். இன்னைக்கு அவருடைய அப்பா வழியில, அதாவது தாய் 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மக்கள் பணி ஆற்றிருக்கக்கூடியவர், உழைத்து கொண்டு போவர் தான் திரு ஐபி செந்தில். இதுல எனக்கு என்ன இல்ல, வருஷம் முழுக்க உங்களோடு பயணிக்கக்கூடியவர். உங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் என்ன பிரச்சனை, உங்களுடைய சுகதுக்க நிகழ்ச்சி அனைத்திலையும் பங்கேற்று உங்கள ஒருத்தரா இருக்கக்கூடியவர் தான் திரு ஐபி செந்தில்குமார். அப்படிப்பட்ட ஐபி செந்தில்குமாருக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? இவர் எழுத்து யார் போட்டி போடுறாரு உங்களுக்கு தெரியும். திரு என்ன சொல்றாங்க? அப்படியா? சீனிவாசன் அவர்கள் இங்க போட்டி போடுறாரு. அவர் ஒரு மாபெரும் சிந்தனையாளர், பெரிய சயின்டிஸ்ட். உங்களுக்கு தெரியும். அவர் சொல்றது எல்லாமே ரொம்ப அப்போ புரியாது, அப்புறமா வீட்டுக்கு போய் யோசிச்சா புரியும். அந்த அளவுக்கு யோசிச்சு தத்துவங்களா சொல்லுவாரு. இது வரைக்கும் பல முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறாரு. ஆனா திண்டுக்கலோட வளர்ச்சிக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? அவருக்கும் பக்கத்து மாவட்டம் இருக்கக்கூடிய இன்னொரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறார், விஞ்ஞானி அண்ணன் செல்லூர் ராஜு. அவருக்கு 2 பேருக்கும் நடத்துதான் மிகப்பெரிய போட்டியை. 2 பேருக்குள்ள என்ன போட்டி? யாரு அதிகமா தத்துவங்கள் சொல்றாங்க, யாரு பெரிய சயின்டிஸ்ட்ங்கிறது தான் 2 பேருக்குள்ள போட்டியே. அதனால திரு செந்தில்குமார் அவர்களுக்கு இந்த முறை மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி தரணும். இன்னைக்கு திரு செந்தில்குமார் அழைச்சிட்டு நான் வந்திருக்கேன்னா எந்த உரிமையில வந்திருக்கிறேன்? இந்த தொகுதிக்கு நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம், அந்த உரிமையில உங்களை கேட்க வந்திருக்கிறேன். என்ன கண்ணா அப்படின்னு திட்டுறாரு, என்ன கிடையாது, என்ன அனுபவம் இருக்கு அப்படின்னு கேட்டாரு. நான் சொல்லிட்டு, ஆமா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது, குறிப்பா இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னா. இந்த மாதிரி பதவிக்காக போய் யார் காலையும் விழுந்த அனுபவம் எனக்கு கிடையாது. யாருக்கும் பயப்படுற அனுபவம், சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது.
அப்படின்னு சொன்னேன். இப்போ இத சொன்ன என்ன பண்ணிட்டாரு, என்ன அசிங்கமா திட்டுறாருமா, செத்து போன்றாங்கம்மா, என்ன என் உயிரை வாங்குறான் அப்படின்றாரு. இதெல்லாம் எனக்கு தேவையாமா? காலில் விழுந்தது அவரு. இப்ப என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, ஆமா நான் காலில் விழுந்தேன், என்ன தப்பு, எனக்கு அந்த அம்மா முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க, நான் காலில் விழுந்தேன்னு சொல்லிட்டாரு. நான் நீங்க காலில் விழுந்தீங்களே அதை நான் தப்பு சொல்லவே இல்லை, ஆனா அதே காலை வாரி விட்டீங்கல்ல அதைத்தான் நான் சொன்னேன். இப்போ சசிகலாமா கேட்க ஆரம்பிச்சாங்க, என்ன விட்டுருங்க. சசிகலாமா கேட்கறாங்க, அந்த பையன் தம்பி உதயநிதி சொல்றது கரெக்ட் தானே, நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்லு, நீ காலில் விழுந்தான முதலமைச்சரானு. இப்ப நான் இல்ல, சசிகலாமா கேட்கறாங்க. அவங்களுக்குலாம் இப்படி யாரு காலை விழுந்தாலும் அவங்களை வாரி விடுறதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி உடைய ஒரே அனுபவம். அந்த அனுபவம் எனக்கு கிடையாது. நானும் போட்டி போடுறேன் இந்த தேர்தல்ல, தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? எந்த தொகுதியில போட்டி போடுறேன் தெரியுமா? சென்னையில சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில போட்டி போடுறேன். சரியா? இப்போ நான் திண்டுக்கலுக்கு வந்து செந்திலுக்கு வாக்களிங்க, உதயசூரிய சின்னத்துல வாக்களிங்க நான் கேட்கிறேன்னு செந்தில் வந்து கேட்டாப்லையா? எனக்கு சேப்பாக்கத்துக்கு வந்தாரா கேளுங்க. இது என்னமா நியாயமா இருக்கு? நான் என் தொகுதியை விட்டுட்டு அங்க நான் ஒரு நாள் தான் போன பிரச்சாரத்துக்கு, என் தொகுதியை விட்டுட்டு நான் இங்க வந்து திண்டுக்கலுக்கு வந்து ஐபி செந்தில்குமாருக்கு உதயசூரிய சின்னத்துல வாக்களிங்க, அவரை வெற்றி பெற வைங்கன்னு ஏன் கேட்கிறேன்? ஏன்னா எனக்கு என் வெற்றியை விட எனக்கு அதிக முக்கியம் திரு செந்தில்குமாருடைய வெற்றி. சேப்பாக்கா திருவல்லிக்கேணி தொகுதி வெற்றியை விட எனக்கு மிக மிக முக்கியம் இந்த திண்டுக்கல் தொகுதியுடைய மிகப்பெரிய வெற்றி. செஞ்சு காட்டுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன், உதயசூரிய சின்னத்துல வாக்களிங்க.